வெல் டன் முருகேஷ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். யா பேக் அப். சார் உங்க அடுத்த படத்தோட ப்ரொடியூசர் பாளையங்கோட்டை டேவிட் சார் ஹோட்டலில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காராம். உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு. அது என்னப்பா பொழப்ப கொடுக்குற பெரிய டோல்கேட்டு. பாளையங்கோட்டையிலேருந்து ஜிவ்வுன்னு விட்டேன்னா 1 மணி நேரத்துக்குள்ள இங்க வந்து லேண்ட் ஆகிட்டு இருந்தேன்ல. சே, புதுசா இந்த சுங்கச்சாவடி வந்ததுக்கு அப்புறம் கடவுளே என்னதான் ஜிவ்வுன்னு வந்தாலும் ஜவ்வு மாதிரி அங்க நின்னு போதே. எந்த அண்ணாச்சி நம்ம கதையாதான் சரியாயோ? நானும் எவ்வளவு கதைங்க சொல்லி பார்த்துட்டேன் சார். நம்ம டேவிட் அண்ணாச்சிக்கு எதுவுமே பிடிக்கலையே. எல்லாம் கேட்டு கேட்டு புளிச்சு போன கதைங்க சார். இப்பெல்லாம் நம்ம சினிமாவோட பரிதாபகரமான நிலைமை என்னன்னு தெரியுமா சார் உங்களுக்கு? ஒவ்வொரு தியேட்டர் வாசல்லையும் கையில பெரம்போட நம்ம ஆளுங்களை நிறுத்த வேண்டியதா இருக்கு. அது எதுக்கா? அடிச்சு எல்லாரும் உள்ள உட்கார வைக்கதான். இல்லன்னா ஒரு பயனும் தியேட்டருக்குள்ள வர்றதே இல்ல சார். இப்போதைக்கு தேவை என்னன்னா யூத்துக்கு ஏத்த மாதிரி சப்ஜெக்ட் தான். கொஞ்சம் வல்காரிட்டி சீனு, கூடவே பொட்ட பிள்ளைங்க இங்கிலீஷ்ல டாட்டு பூட்டுன்னு கெட்ட வார்த்தைங்க கொட்டணும். இதெல்லாம் இருந்தா படம் சூப்பர் ஹிட். அப்போ யூத்துக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல கதையை நீங்களே கண்டுபிடிக்க. அதுக்கு தடு சார் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். ஒரு சூப்பர் சப்ஜெக்ட் வச்சிருக்கேன். அதை கேட்டா நீங்க மிரண்டு போயிடுவீங்க சார். ஏன் சார், நீங்க சினிமாவில் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டீங்களே ஒரு நடிகை, அவ பேரு கூட ஏன் சார் அவ பேர் என்ன? சுமிதா. சுமிதா. அட சுமிதாவோ சில்க் ஸ்மிதாவோ சுமித்ராவோ ஏதோ ஒன்று இருந்துட்டு போட்டோமே, நமக்கு என்ன கவலை? அவளோட கதைய நாம சினிமாவாக்குறோம். என்ன சொல்றீங்க? ஏய், அது ஒன்றும் வேண்டாம். அதெல்லாம் ஜனங்களு எப்பொழுதும் மறந்த கதையில்லை. இனி நாமளே அதை எடுத்து போஸ்ட்மார்ட்டம் செய்யணும். அட என்னையா நீ எல்லாம் ஒரு ரைட்டரா? சாருக்கு விஷயத்தை தெளிவா எடுத்து சொல்லியா? இல்ல சார், டேவிட் அண்ணாச்சி பிசினஸ் மைண்ட்ல இதை சொன்னாலும் இப்போ இருக்கிற சினிமாவோட ட்ரெண்டுக்கு அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஒரு நல்ல ஸ்கோப் இருக்கு சார். சார், அந்த சுமிதாவோட கதையை உங்க பரதன் ஸ்டைல்ல சூடா ஒரு மூடி ஏத்துங்க. என்னைக்கு இருந்தாலும் ஜெயிக்கும். கேட்கும் போது நல்லா இருக்குது. அந்த பொண்ணோட வரலாறு பூகோளம் எல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். அதை வச்சு நம்ம கலக்கலாம் சார். தேவையில்லாம என்ன கன்ஃபியூஸ் செய்யல. அட என்ன சார், நான் எது சொன்னாலும் வீணா போகாது. உங்க நன்மைக்காக தான் சொல்றேன் சார். சார், நீங்க இதை எனக்காக செய்யுங்க. இது என்னோட ரிக்வெஸ்டா எடுத்துக்கோங்க. நாம இந்த படத்தை எடுத்தா சூப்பர் ஹிட் ஆகும். நான் எவ்வளவு வேணா செலவு பண்ண ரெடி. ப்ளீஸ். நான் ஒரு விஷயம் ஓப்பனா கேக்குறேன். ஆக்சுவலி சுமிதாவோட உண்மையான கதை என்ன? அவளை யாராவது கொலை பண்ணிட்டாங்களா, இல்ல அவ சூசைட் பண்ணிக்கிட்டாளா? நீங்க தான் அந்த டீடைல்ஸை கொஞ்சம் சொல்லணும். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பாரதி ராஜா சார் என்ன கூப்பிடுவார்னு. பாரதி ராஜா படம் நடிக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சரி, எந்த கேரக்டர்னு கேட்டியா? நான் அவர்கிட்ட எதுவும் கேட்டதில்ல. பாரதி ராஜா சார் படத்துல சின்ன வேஷம் ஆனாலும் ஐ அம் ஹாப்பி. பாரதி ராஜா படம் எல்லாம் பண்ண போற, இனிமே உனக்கு பிடிக்கிறதே கஷ்டம். எந்த ஹோட்டல்ல ட்ரீட் கொடுக்க போற? நீங்க சொல்லுங்க. எந்த இடமானாலும் சரி, எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல. சரி, உள்ள வாங்க. முரளி, ஐயோ என்னால நம்பவே முடியல. புசு புசுன்னு பப்ளி மாஸ் மாதிரி இருக்காரு. என்ன நினைட்டீங்க? வாங்க. ட்ரீட் எனக்கு ஸ்பெஷலா இருக்கணும். நிச்சயமா, உங்களுக்கு இல்லாததா?
சொல்றேன். ஏய், யார் இந்த பொண்ணு துருதுருன்னு இருக்கா? உனக்கு சொந்தமா? சொல்லவே இல்ல நீ. அவ என் வீட்டு வேலைக்காரி. வேலைக்காரி கூட நல்லா தானே இருக்கா? வாவ், ஷீ இஸ் ரியலி பியூட்டிஃபுல் ஐ சே. அடா நீ 1000 தான் சொல்லு. அம்மா முரளி சாரை வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது நீ அவர் முன்னாடி போய் நின்னது தப்புதான். நான் தப்பா எதையுமே யோசிக்கல. அந்த நடிகரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவரை பார்த்தப்போ நான் என்னையே ஒரு நிமிஷம் மறந்துட்டேன். அது என்ன இவ்வளவு பெரிய தப்பா? நீ நான் எல்லாம் பேசாத. ஒழுங்கா இங்க இருந்தேனா அது உனக்கு நல்லது. ஆமா. சரி சரி, போய் உன் வேலையை பாரு. போ போ. ஏய் பூங்கொடை நில்ல. ரொம்ப நாளா நானும் உன்னை கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏன் அம்மாவுக்கு உன் மேல இவ்வளவு கோவம்? அதெல்லாம் சொல்ல முடியாது. காரி துப்புவீங்க. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. அது அது எப்பவும் நைட்ல அம்மா தூங்கறதுக்கு முன்னாடி அவங்க கால்ல கிரீம் போட சொல்லுவாங்க. கால்ல வேணா போடலாம், இன்னும் மேலன்னு போதையா சொல்லுவாங்க. எனக்கு அதெல்லாம் பண்ண கூச்சமா இருக்கும். அப்பா அம்மாக்கு கோவம். நடத்த கட்ட நாயே, நீ என்ன சொன்ன? உங்ககிட்ட எத்தனை வாட்டி நான் சொல்லியிருக்கேன், யாராவது இங்க வந்தா எத்தி பார்க்க கூடாதுன்னு. இதுக்கு முன்னால உன் அம்மா இங்க வேலை பார்த்திருந்தது. என் கூட எப்படி நிக்கணும்னு அவளுக்கு நல்லா தெரியும். அம்மா இனி ஒரு நிமிஷம் கூட இந்த மூஞ்சிங்க பார்க்க கூடாது. போ போடி. அம்மா நீ வெளியில போ. போடி போ. Get out I say. Get lost. நாயே நீ போடி. கொல்லுவே. அந்த அம்மா மாசம் உனக்கு கொடுத்துட்டு இருந்த சம்பளத்துல தான் நம்ம அடுப்பே எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. இப்ப நீ அதையும் இல்லாம பண்ணிட்ட. அதுக்கு நான் எந்த தப்பு செய்யலையேம்மா. நான் ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்க. நீ நினைக்கிற மாதிரி அந்த பொம்பளை ஒன்னும் நல்லவ இல்ல. அவ நல்லவளோ கெட்டவளோ உனக்கு என்ன? அத பத்தி அந்த அம்மா என்ன அடிச்சாங்கன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்ல. எனக்கு வலிக்குதான்னு கூட நீ என்ன கேட்கல. நீ இங்கேயே தேய்ச்சிக்கிட்டு இருக்காம அந்த நடிகையோட முடிய பிடிச்சு என் பொண்ணை ஏண்டி அடிச்சேன்னு போய் கேளு. முடிஞ்சா அந்த சனிய மூஞ்சில காரி துப்பிட்டு வா. அப்பதான் நீ எனக்கு அம்மாவா. உன் புத்தி நல்லா இருக்கேடி. எனக்கும் உடம்பு முடியல, வருமானம் இல்லாம இனி எப்படி சாப்பிடுறதா? சீக்கிரம் நட. அதான் ஆட்டோல போலாம். முடியலம்மா. கொஞ்சம் தூரம் தானடி, ரொம்ப அழட்டிக்காத. அட யார் இது? நம்ம பூங்கொடியா? அடேங்கப்பா, ஆளு தலன்னு ஆயிட்ட. எவ்வளவு நாள் ஆச்சு உன்னை பார்த்து. அது எதுக்கு இருக்கிற? டோர் முட்டியா? சும்மா கிளாமர் ஆயிட்டிய கண்ணு. அட வெக்கத்தை பாடுற. ஆமா, அம்மா பொண்ணு எங்க போயிட்டு வரீங்க? இந்த மாசம் அவளுக்கு கொஞ்சம் வயிற்று வலி அதிகமாயிடுச்சு. அது நோ ப்ராப்ளம். இது லேடிஸ்க்கு மாசம் வர சின்ன ப்ராப்ளம். இது வந்தா ப்ராப்ளம் இல்ல, இது வரலனா தான் பெரிய ப்ராப்ளம். இன்னைக்கு காலையில தான் உன்னை பார்க்கணும்னு இவகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அப்படியா? இந்த அழகனை பார்க்க ஆசைப்பட்டீங்க. அழகா இல்லையா? சரி, எதுக்கு என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க? அது வந்து நம்ம பூங்கொடிக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் வாங்கி தர முடியுமா? இதுக்கு முன்னாடி நான் கேட்டப்ப பூங்கொடி வேண்டான்னு சொன்னாலே, இப்ப என்ன திடீர்னு ஒரு மாற்றம்? நீ என்ன இப்படி லுக்கு விட்டேன்னு வை, எனக்கு டெம்ப்டேஷன் ஆயிடும் சொல்லிட்டேன். அது என்ன? அதுதான் உணர்ச்சி. இங்கிலீஷ்ல அதுக்கு வேறொரு பேர் கூட இருக்கு. டீடைல்ஸா உனக்கு அப்புறம் சொல்லி தரேன். சரி சரி. அப்போ உனக்கு சினிமால நடிக்கணும் இல்லையா? எனக்கு தெரிஞ்ச ஒரு மலையாள டைரக்டர் வந்திருக்காரு. அந்த டைரக்டரை நாளைக்கே நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். போதுமா? ஐயோ, டைம் போனதே தெரியல. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அப்போ நாளைக்கு காலையில பாப்போம். ஓகே, பை. சரி தம்பி.
என்ன ராஜா போலமா குமரேச சொன்ன மாதிரி செய்வான். என்ன இருந்தாலும் அவன் பார்வையே சரியில்லைம்மா. ஆம்பளைங்கன்னா அப்படி இப்படி தாண்டி இருப்பாங்க. நாம தான் பார்த்து நடந்துக்கணும். சார் இந்த இடம் வேணா சரியா இருக்கலாம், ஆனா இந்த பொண்ணு உங்க ஊர் ஓமனக்குட்டி மாதிரி இருக்கும். இந்த வீடு தான் சார். வாங்க சார். இருங்க சார், இதான் நான் சொன்ன ஓமனக்குட்டி பூங்குடி. குமரேசா, போலியோ வந்த பெண்ணுன்னெல்லாம் எனக்கு வேண்டாம். காலுக்கெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்ல, 2 காலம் மெழுகு மாதிரி இருக்கும் சார். பூங்குடி கொஞ்சம் எந்திரிமா, சாருக்கு கொஞ்சம் காட்டு. இங்க பாருங்க சார். என்ன பண்ற? சரி, நல்ல மொழுன்னு கிளாமரான லெக் சார். இன்னும் கொஞ்சம் தூக்கட்டுமா? ஏய் வேண்டாம். நோ ப்ராப்ளம். நம்ம சாரு ரொம்ப வெக்கப்படுறாரு. பூங்குடி உன்னை பாக்குறதுக்கு தான் வந்திருக்காரு சினிமா டைரக்டர். சினிமா டைரக்டரா? அப்படியா? வணக்கம் சார். அம்மா உள்ள இருக்காங்களா? அம்மா என்னடி இங்க வாயே. இங்க வரேன். என்ன டைரக்டரா? அட நீயா? நானே தான் சார். இதுதான் பூங்குடியோட அம்மா மங்கம்மா. இவர் தான் நான் சொன்ன மலையாள டைரக்டர் விக்டர் ஆண்டனி சார். வணக்கம் சார். நமஸ்காரம். அம்மா, எனக்கு பூங்குடியோட கொஞ்சம் போட்டோஸ் எடுக்கும். அதுக்கு என்ன? எடுக்கலாமே. நான் தாவணி போட்டு வரவா? இந்த ட்ரெஸ் போதும், நல்லா இருக்கும். கருத்திருப்பேன். என்ன ஆனலு? போட்டோஸ் எல்லாம் கண்டுட்டு குமரேசன் சொல்லி அனுப்பு. சரிங்க. அப்போ என்ன பிடிச்சிருக்கா சார்? இத கொஞ்சம் கழுவி குளிப்பாட்டி பார்த்துட்டு சொல்லலாம். குமரேசா, நமக்கு போலாம். என்ன சார் நீங்க கொஞ்சம் டீ சாப்பிட்டு போலாமே? ஒண்ணும் வேண்டாம், வரேன். சரிங்க சார். நீங்க போய்கிட்டே இருங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன். வந்துடுறேன் சார். அவங்களுக்கு பூங்கடியை ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு படத்தோட நீ பெரிய ஆர்டிஸ்ட் ஆயிடுவ. அதுக்கப்புறம் இந்த குமரேசன் தான் உன்னோட மேனேஜர். நல்ல போட்டோஜெனிக். நம்ம கேரக்டர்னு பற்றிய ஃபேஸா? அவங்களுக்கு இடம் தெரியும்ல? நோ ப்ராப்ளம் சார். நான் தான் ரூம் நம்பர் சொல்லியிருக்கேன்ல, இப்போ வந்துருவாங்க. குமரேசா, இதோ வரேன். நீ ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏஜென்ட் ஆயிட்டு ஒரு 15 வருஷம் இருக்கு. எவ்வளவு சம்பாதிச்சு? ஒன்றும் இல்லை சார். ஆனா இந்த சினிமால நான் சம்பாதிச்சது 2 மாசம் கர்ப்பத்தோட வந்த ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டான என் மனைவி சார். அது எந்தனடா கர்ப்பமுள்ள பெண்ணுன்னு கட்டியது? அது உடம்புக்கு ரொம்ப வேலை கொடுக்க கூடாதுன்னு டாக்டர் என்கிட்ட கண்டிஷனா சொல்லியிருக்காரு சார். அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வாங்க வாங்க, உங்களுக்காக தான் வெயிட்டிங்க. சாருக்கு வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சார். அது இருக்கு, உட்காருங்கன்றாரு. பரவாயில்ல சார், நாங்க இப்படியே நின்னுக்குறோம். போட்டோஸ் எல்லாம் நல்லா இருக்கு. பூங்கொடிக்கு ஆக்ட் பண்ண கான்ஃபிடன்ஸ் உண்டோ? இருக்கு சார். പിന്നെ ഈ പൂങ്കടിங்கிற പേരെ கொஞ்சம் மாத்தணும். நீங்களே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேர் வைங்க. ഞാൻ ഒരു പേര് കണ്ടു വെച്ചിருக்கு. என்ன? സുമിത. ஆஹா, கேக்கும்போதே சிலுக்குதே. என்ன இஷ்டப்பட்டோ? நல்லா இருக்கு சார். ரொம்ப நல்லா இருக்கு சார். ഇനി സുമിത ഇമ്മീഡിയറ്റാ ചെയ്യ വേണ്ടിയ ഒരു കാര്യം, ഇന്ന് മുതൽ മലയാളം പേശാൻ നോക്കണം. மலையாளம் பேசணுமா? மலையாள நடிகைக்கு தான் எல்லா இடத்துலயும் கலக்குறாங்க. மலையாளம் கத்துக்கிட்டா உனக்கு நல்லது. சொல்லுங்க சார் புரியுற மாதிரி. പിന്നെ എനിക്കൊരു അഡ്വൈസ് இருக்கு.
சுமிதா மலையாளம் கத்துக்கிறத விட இம்பார்ட்டண்டா மேனர்ஸ்னு ஒரு சாதனம். அது எங்க கிடைக்கும் சார்? அது இங்கே மோர் மார்க்கெட்ல கிடைக்கும். வாங்கிட்டு டெய்லி 2 வேளை சாப்பிட்டா போதும். நீங்க வேற சார். நம்ம படத்துல முதல்ல எடுக்காம போனது தமிழ் பாட்டு ஆயுது கொண்டு ஈஸியா. சார் கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கு. சார் 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 ஆசீர்வாதம் பண்ணுங்க. நன்னாயிட்டு வரும். அடுத்த மாசம் 5ஆம் தேதி எர்ணாகுளத்தை வச்சு நம்ம ஷூட்டிங் ஆரம்பிக்கிறோம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். அம்மா கடவுள் கண்ணை திறந்துட்டாருமா. பாயும் ஹே கள்ளக்காற்றே அக்கம் பக்கம் சுத்தி சுத்தி போதை ஏற்று உடன் உடல் குளிராதே. கொண்டு ஆடும் போதில் படர்ந்து நீ சேர்ந்தாலே மேனிகள் முத்தமழை பெய்யும் நாளில் பூக்கள் மோதும் காட்டில் நீயும் அரும்புனாம் போரிட்டே பூக்க தோண்டினாய். வெண்ணும் மண்ணும் சொக்கி சொக்கி குந்தன் தேனை அள்ளி உண்ணும் நீரழிடை மதுரசமோட கண்ணும் கண்ணும் தப்பு தப்பாய் சொல்லாததை செய்ய சொல்லும் கொடியிடை கனலொரு ஓடை. சொல்லோவியம் மயக்க கேட்டேன் வரம் விண்ணில் ஆலிங்கனம் செய்யக்கூடும் காற்றால் மண்ணில் விழுந்திடும் மழை துளியே உள்ளே துள்ளும் கொல்லும் பேரழகே. மீனை போல துடிக்கையில் சிலர் துண்ணில் சிக்கி போகிறேன். இந்த தேசம் குட்டி பூவா எந்த பெண்ணை மூழ்கும் என்றே தினம் புது சிறகுகளோடு ஒன்றும் சொல்லாய் ஒன்றாய் சேர்ந்து யாரும் இல்லா தீவுக்குள்ளே ரதியுடன் மலரம்பு போல சரசங்களே கொல்லும் சொப்னங்களே விண்ணில் ஆலிங்கனம் செய்யக்கூடும் காற்றால் மண்ணில் விழுந்திடும் மழை துளியே உள்ளே துள்ளும் கொல்லும் பேரழகே. கரெக்ட். ஓகேல ஓகேன்னு சார்.
பேக் அப். എക്സലന്റ്. ഞാൻ വിചാരിച്ചത് ഇവിടെ ரொம்ப நல்லா பண்ணிருக்கேன். കേട്ടോ. എല്ലാം ഉങ്ക ആശീർവാദം സർ. ഇന്നത്തെ ഷൂട്ടിംഗ് കഴിഞ്ഞു. സുമിത റൂമിലേക്ക് പോയിക്കോ. നാളെ കാലത്ത് 7 മണിക്ക് റെഡി ആവണം. சரிங்க சார். ഗുഡ് നൈറ്റ്. ஹாய் சுமிதா, டான்ஸ் சும்மா ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. அப்படியா? இந்த சிலுசிலு டான்ஸ் இருக்கே, யூத் பசங்க யாரு பார்த்தாலும் ஒருத்தன் கூட ஒழுங்கா தூங்க மாட்டாங்கிறது உறுதி. அதே உன் அழக பார்த்தா வாலிப பசங்க ஒரு நாளைக்கு 2 தடவையாவது ஹார்லிக்ஸ் சாப்பிட வேண்டியது வரும்னு சொல்ல வந்தேன். கடவுளே, இந்த அழக ரசிக்கிற கண்ட்ரோலை எல்லாருக்கும் தரணும், எனக்கும் சேர்த்து தான். வணக்கம்மா. வணக்கம். இது சுமிதாமா வீடு தானே? ஆமா. நான் ஹரிப்ரியா ப்ரொடக்ஷன்ல இருந்து வரேன். அப்படியா? வாங்க உட்காருங்க. அதெல்லாம் நேரம் இல்லம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு சீக்கிரமா போகணும். எங்க முதலாளி ராமநாதன் சாருக்கு சுமிதாமாவை கொஞ்சம் பார்க்கணுமா. எங்க கம்பெனில புதுசா ஒரு படம் ஆரம்பிக்க போறாங்க. நான் 4 மணிக்கு வண்டி அனுப்புறேன். சுமிதாமா இல்லையா? வெளியில போயிருக்கா, இப்ப வந்துருவா. சரி சரி, ஓகே. அப்ப 4 மணிக்கு பார்க்கலாம். சரிங்க ஐயா. சரியா? வாங்கம்மா, வாங்க. பாப்பாவையும் கூட்டிட்டு வாங்க. வாமா, வாங்க வாங்க. இதான் நம்ம ஆபீஸ். உட்காருங்க. சரிங்க. தோ வந்துடுறேன். அட எம்ஜிஆர். சார் உள்ள வர சொன்னாரு. வா வாமா. அம்மா நீங்க எங்க இருங்க, நீ மட்டும் வாமா. அம்மா நீ போயிட்டு வாமா, நான் இங்கேயே இருக்கேன். அட ஏன் தயங்குற, வா. சார், நம்ம சுமிதா அம்மா இதோ வந்துட்டாங்க, பாருங்க. வணக்கம் சார். வா வா, உட்காரு. பயப்படாதம்மா, வா உட்காரு. சுமிதா, நீ ரொம்ப அழகா இருக்க. என்ன உனக்கு தெரியுமா? ஐ எம் ராமநாத செட்டியார். எங்க கம்பெனி ரஜினியும் கமலையும் போட்டு 2 பெரிய படம் எடுக்க போறோம். அப்படியா? அவங்களுக்கு ஜோடியா உன்னை போட்டா நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். கோடிக்கணக்கில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி பிரம்மாண்டமான படங்களை எடுக்கிற எங்களை மாதிரி தயாரிப்பாளர்களுக்கு ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி. படம் சரியா போகலன்னு வச்சுக்க, நாங்க போட்ட பணம் பூராவும் கடல்ல போட்ட காசு மாதிரி தான். அப்ப மறுபடியும் படம் எடுக்க எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் ஒன்ன மாதிரி அழகான இளம் நடிகைங்க தான். பாப்பா, ஆஹா, பார்வை கூட அழகாத்தான் இருக்கு. என் மனசுல இருக்கிறத நான் ஓப்பனா உங்ககிட்ட சொல்லட்டுமா? ஒண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உள்ள ஏசி பெட்ரூம் இருக்கு, அங்க போய் நிம்மதியா பேசலாமா? வேண்டாம் சார், இங்க இருந்தே சொன்னா போதும். ஏசி எனக்கு அலர்ஜி. எனக்கு தெரியும், ஜோக்கு தானே. கவலைப்படாத பாப்பா, இங்க நடக்கிற எதுவும் வெளியில யாருக்குமே தெரியாது. இந்த ஒரு படத்தோட நீ நம்பர் 1 ஹீரோயினியா மாற போற. நடிக்கிறதுக்கு திறமை மட்டும் போதாதா, ப்ரொடியூசருக்கு உடம்பையும் கொடுக்கணுமா? அது எனக்கு இப்பதான்டா தெரியுது. அதுக்கு நீ வேற ஆளை பாரு. போகாத, போகாதமா. சாரு மட்டும் மனசு
வச்சாருன்னா என்னம்மா என்னாச்சு என்னாச்சு? சாருக்கு உங்களை பிடிச்சதா இல்லையா? பொறுக்கி நாயே, கூட்டி கொடுக்கறது உன் பழப்பா? இதுக்குதான் என்ன கூட்டிட்டு வந்தியா? பூங்குடி, மாமா. அந்த முதலாளி உங்ககிட்ட தப்பா நடந்ததுக்கு நீ அந்த மேனேஜர் அடிச்சிருக்க கூடாதுமா. நீ பண்ணது தப்பு. ஏ பூங்குடி, சினிமாவை பத்தி உனக்கு தெரியாதுமா. கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாதான் முடியும், இல்லைன்னா நிக்க முடியாது. அத முதல்ல ஞாபகம் வச்சுக்க. அப்போ அந்த அயோக்கியனை சந்தோஷப்படுத்த நான் போய் படுக்கணுமா? இத நீ என்ன பெத்தவளா இருந்தா என்கிட்ட எப்படி சொல்லுவியா? பூங்குடி, உங்க அம்மா உன்னை தெருவில் பெத்து போட்டுட்டு போனப்போ நான் தாம்மா உன்னை தூக்கி வளர்த்தேன். இல்லைன்னா ஏதாவது ஒரு பிச்சைக்காரன் கையில மாட்டி கண்ணும் காதும் இல்லாம தெருவில் கிடந்திருப்ப. நான் இதை சொல்லியிருந்தேன், அது உன் நன்மைக்காகத்தான். நான் பேசுறது தப்பா இருந்த என்ன மன்னிச்சிரு. இதை வந்துடுறேன். என்னங்கம்மா? கொடு, நான் போட்டுக்கிறேன். ஹாய் சுமிதா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். குட், உட்காருங்க. தேங்க் யூ. நீ இப்போ ஒரு பாப்புலர் ஆர்டிஸ்ட் ஆயிட்ட. இப்போ நீ ரீசெண்டாக நடிச்ச ஒரு மலையாள படம் சூப்பர் டூப்பர் ஹிட்னு கேள்விப்பட்டேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ சார். சிட் டவுன். அப்புறம் நிறைய படங்கள் கமிட்டா இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அது உண்மையா? ஆமா. ஓ குட். எல்லாம் கடவுளோட கருணை சார். சுமிதா, உனக்கு ஒரு கிளாட் நியூஸ் சொல்ல போறேன். என்ன? அடுத்ததான் நான் நடிக்க போற படத்துல நீ தான் ஹீரோயின். ப்ரொடியூசர் கிட்ட ஸ்பெஷலா ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க் யூ சார். உங்க கூட சேர்ந்து நடிக்க சான்ஸ் கிடைக்கிறதே பெரிய பாக்கியம் சார். அந்த படத்தோட டிஸ்கஷனுக்காக நாளைக்கு ஒரு கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் தாஜ் ஹோட்டல்ல. கண்டிப்பா நீ வந்தே ஆகணும். ஏய் சுமி, என்ன ஆச்சு? நீ தனியா வந்த போதும். சாரி சார். எதுக்கு? எனக்கு அந்த மாதிரி கெட் டுகெதர்லாம் பழக்கம் இல்லை. என்ன சுமிதா, சினிமால இதெல்லாம் சகஜமான விஷயம் தானே. ஆக்டிங்னா நடிப்பு தான். இது நடிப்பு நினைச்சா போருமே. அங்க ஒரு சூட் ரூம் புக் பண்ணியிருக்கேன். இந்த சுமிதாவுக்கு சான்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒவ்வொருத்தங்கிட்டையும் போய் சேலை அவக்கணுமா? அதுக்கு வேற ஆளை பாரு. சுமிதா, இன்னைக்கு இருக்கிற ஹீரோயின்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆளா வந்திருக்காங்க. ஏன் இந்த மாதிரி ஆம்பளைங்களை வெறுக்கிற? என் மனசுக்கு பிடிச்ச என்ன விரும்புற ஒரு ஆம்பளை என்ன தேடி வந்தான்னா
அவனுக்கு என் உடம்ப காணிக்காக்குறதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா என் சம்மதம் இல்லாம யாராவது என் உடம்ப தொட வந்தான்னா அவனோட ஆண்மையை நான் அறுத்துருவேன். ஹலோ, ஆமா சுமிதா வீடுதான். சுமிதா கேரளாவுக்கு ஷூட்டிங் போயிருக்கா. 2 வாரம் கழிச்சு தான் வருவா. என்ன தமிழ் படத்தோட ஷூட்டிங்கை இங்க வச்சிருக்கீங்களா? அது எப்படிங்க முடியும்? நீங்க சுமிதாவையே கூப்பிட்டு கேளுங்க. சரி சரி, நான் வச்சிட்டுமா? ம். குட் மார்னிங் சார். ഗുഡ് മോർണിംഗ് സാർ எனக்கு സാറിന്റെ கூட கொஞ்சம் സംസാരിക്കണം. എന്താന്ന് വെച്ചാൽ പറഞ്ഞോളൂ. சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. நாளைக்கு காலையில மெட்ராஸில் எனக்கு ஷூட்டிங் வச்சிருக்காங்கன்னு இன்னைக்கு ஃபோன் வந்துச்சு சார். ஒரு சாங்கிന്റെ വർക്കാണ്. റിലീസ് ഡേറ്റും ഫിക്സ് பண்ணிட்டாங்களாம். 2 ദിവസം എന്നെ ഇങ്ങിருந்து அனுப்பணும் சார். അത് സുമിത സാർ, താൻ പോയെങ്കിൽ ഷൂട്ടിംഗ് നടക്കാതെ. அப்படி சொல்லாதீங்க சார். நான் அங்கே போயில்லைங்க ப்ராப்ளம் ஆயிடும். எப்படியாவது 2 ദിവസം என்ன அனுப்புங்க. இது என்னோட ரிக்வெஸ்ட் சார், ப்ளீஸ். ആ ശരി ശരി, 2 നാളെന്ന് ചൊല്ലിട്ട് പോയിട്ട് വരാൻ ലേറ്റ് ആയിട്ടുണ്ടെങ്കിൽ ഷൂട്ടിംഗ് മുടങ്ങും. എല്ലാവരും സുമ്മാ ഇരിക്കണം. இல்லை சார், நான் கண்டிப்பாக வரும். പ്രോമിസ്? ப்ராமிஸ். ரொம்ப நன்றி சார். ആ സുമിത, ഒരു ഫിലിം വീക്കിലെ ആളുകൾ ഉന്നെ കാണാൻ വന്നിട്ടുണ്ട്. അവർക്കൊരു ഇന്റർവ്യൂ കൊടുത്തത്. ஐயோ, எனக்கு இன்டர்வியூ கொடுத்து பழக்கம் இல்லை சார். ரொம்ப பயமா இருக்கு. எதுக்கு பேடிக்கണது? அவங்களோட ചോദ്യങ്ങൾക്ക് உனக்கு தெரிஞ்ச பதில் சொன்னா மதி. ஓகே சார். சரி, சொல்லுங்க சார். மேடம், முதல் படத்துல നിങ്ങൾ ഭയങ്കര ഗ്ലാമറാ നടിച്ചിരിക്കீங்க. தொடர்ந்து നിങ്ങൾ ഇതുപോലെ ഗ്ലാമറാ தான் நடிப்பீங்களா இல்ல ஹோமிலி கேரக்டர்ஸும் பண்ணுமா? முதல் படமே எல்லாருக்கும் பிடிச்சதுனால தான் அதே மாதிரி வேஷங்கள் பண்றதுக்கு என்ன கூப்பிடுறாங்க. இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் செய்யணும்னு தான் எனக்கும் ஆசை. அது சரி. மேடത്തിന് கடவுள் பக்தி உண்டோ? ஆமா. எல்லா രംഗത്തും ഇപ്പോൾ പെൺകൾ മുന്നേറി വന്നിട്ട് இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். பூலன் தேவியை குறித்து மேடத்தினோட அபிப்பிராயம் என்ன? தேவி பராசக்தி தான் எனக்கு பிடிச்ச கடவுள். எல்லா வெள்ளிக்கிழமையும் நான் அம்மன் கோயிலுக்கு போறதுண்டு. ப்ரொடியூசர் பணம் தரலன்னா அந்த பணத்தை நான் തരണമെന്ന് പറയുന്നത് എന്ത് ന്യായം? എനിക്ക് ഇന്ന് മദ്രാസിൽ പോകാതെ പറ്റില്ല. 9:30ക്ക് ഫ്ലൈറ്റാ. മാഡം പറയുന്നതൊക്കെ ശരി തന്നെയാ. പക്ഷെ മാഡത്തിനോട് പിടിച്ചു വെച്ചാലേ പ്രൊഡ്യൂസർ പണം കൊണ്ടുവരൂ. 1,20,000 റുപ്പീസാണ് തരാനുള്ളത്. 3 ദിവസമായിട്ട് പ്രൊഡ്യൂസർ മുങ്ങിയിരിക്കുക. അതിന് നിങ്ങൾ എന്നെ പിടിച്ചു വെച്ചിട്ട് എന്താ കാര്യം? ഞാൻ ഉங்ககிட்ட റൂം ബുക്ക് பண்ணேன். മാഡത്തിനെ പിടിച്ചു വെച്ചാലേ ഇതിനൊരു തീരുമാനം ഉണ്ടാകും. പ്രൊഡ്യൂസർ പൈസ കൊണ്ടൊന്നും തരാതെ മാഡത്തിനെ വിടരുതെന്നാ മുതലാളി പറഞ്ഞിരിക്കുന്നത്. ഐ ആം ഹെൽപ്ലെസ്. Yeah, that's okay, sir. Thank you. Good morning, sir. Good morning. Your key. Thank you. என்ன மேல சத்தம்? அது இங்க ஸ்டே பண்ற ஷூட்டிங் பார்ட்டி பணம் கொடுக்காதது കൊണ്ട് சுமிதாங்கற ஆக்ட்ரஸை போக விடாம பிடிச்சு வச்சிருக்கியா சார்? സുമിതാവാ? നിങ്ങളെന്താ ഗുണ്ടായിസം കാണിക്കാ? നിങ്ങൾ മര്യാദയ്ക്ക് എന്നെ വിട്ടില്ലെങ്കിൽ ഞാൻ പോലീസിനെ വിളിക്കും. വിളിക്കേ. അപ്പൊ കാര്യത്തിനൊരു തീരുമാനം ഉണ്ടാവും അല്ലേ? റൂം ലോക്ക് ചെയ്തത്. നിങ്ങൾ റൂം ലോക്ക് ചെയ്തത് എനിക്ക് പോണോ? എന്താ രാധാകൃഷ്ണ പ്രശ്നം? സർ, ഈ പടത്തിന്റെ പ്രൊഡ്യൂസർ ഞങ്ങൾക്ക് വലിയൊരു എമൗണ്ട് തരാനുണ്ട്. 3-4 ദിവസമായിട്ട് ആളെ കാണാനില്ല. ഈ എമൗണ്ട് കിട്ടാൻ വേണ്ടി ഞങ്ങൾ മാഡത്തിനെ തടഞ്ഞു വെച്ചിരിക്കുകയാണ്. நீங்க செய்யறது சரியில்ல. ப்ரொடியூசர் பணம் தராததுக்கு இப்ப நடிக்க வந்த ஆர்டிஸ்டை பிடிச்சு வைக்கிறது. யூ ஹேவ் நோ ரைட்ஸ் டு டு தட். ஷீஸ் அ செலிபிரிட்டி. அவங்க சட்டப்படி மூவ் பண்ணா நீங்க கோர்ட்டு கேஸ் அலைய வேண்டியது இருக்கும். எனக்கு நாளைக்கு மெட்ராஸில் ஒர்க் வச்சுருக்காங்க சார். நாளைக்கு நாங்கள் இல்லைன்னா அசோசியேஷனில் என் மேலே கம்ப்ளைண்ட் போயிடும் சார்.
ஓ ம் எத்தனை ரூபாயா നിങ്ങൾക്ക് തരാനുള്ളത്? 1,20,000. ம் சரி ആ അമൗണ്ട് ഞാൻ പേ ചെയ്തോളാം. അവർ പോയിക്കോട്ടെ. പ്രൊഡ്യൂസർ പേ ചെയ്യുമ്പോൾ എനിക്ക് തിരിച്ചു തന്നാൽ മതി. ശരി, താങ്ക് യു സർ. അനിൽ സാർ. ரொம்ப தேங்க்ஸ் சார். இட்ஸ் ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா சார்? ஐ எம் ராம்குமார். ஓகே. எக்ஸ்போர்ட்டர். ம்ஹும். எனக்கும் மெட்ராஸ் தான் சொந்த ஊர். ஆ. மவுண்ட் ரோட்ல எனக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்கு. அப்படியா? நான் உங்களோட தீவிரமான ரசிகன். மலையாளம், தமிழ், தெலுங்கு நீங்க நடிச்ச எல்லா படத்தையும் நான் பார்த்துருக்கேன். யூ ரியலி குட் யா. தேங்க் யூ சார். எல்லாம் ரெடிமா? கொடுங்க. சார், ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு. நீங்க மெட்ராஸ்க்கு வரும்போது கண்டிப்பா என்ன மீட் பண்றீங்க. ஷூர். ஓகே ஓகே. பை. பை. ஹாய். ஹாய். ராம்குமார் சார். வாங்க சார், சர்ப்ரைஸா இருக்கு. வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க சார். உஃப், கர்மம். உட்காருங்க உட்காருங்க. இங்க வசதியெல்லாம் கொஞ்சம் கம்மி தான் சார். இட்ஸ் ஓகே. அன்னைக்கு ஹோட்டலில் கொடுத்த அமௌண்ட் கிடைச்சதா சார்? இல்லை, பிஸியாக இருந்ததுனால அங்கே போகிறதுக்கான டைம் கிடைக்கல. அன்னைக்கு நீங்கள் மட்டும் வந்து பணம் கொடுக்காம இருந்திருந்தீங்கன்னா எனக்கு பெரிய ப்ராப்ளமாக போயிருக்கும் சார். இங்கே எல்லாரும் நான் வர வரைக்கும் வெயிட்டிங்கில் இருந்தாங்க. ஓ சார், குடிக்க டீ காஃபி? இல்லை, ஒன்றும் வேண்டாம். நான் இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வந்திருக்கேன். சுமிதா, எனக்கு உங்கள் நிலைமையை பார்த்தா கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. எதுக்கு சார்? உங்களை மாதிரி ஒரு செலிப்ரிட்டி இந்த மாதிரி ஒரு சின்ன வீட்டில் தங்கலாமா? அது உங்கள் கரியரை தான் பாதிக்கும். இந்த வீட்டில் இருந்து இன்னும் கொஞ்சம் வசதியான வீட்டுக்கு போகணும்னு தான் எனக்கும் ஆசை. ஆனால் எல்லாரும் நினைக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் பெரிய சம்பளம் இல்லை சார். இதுவே வாடகை வீடு தான். ரியலி? இதெல்லாம் கேட்கும்போதே கஷ்டமாக இருக்கு. சுமிதா, நீ பேசாமல் என் பங்களாவில் தங்கிக்கோயா? நான் எப்போது மெட்ராஸுக்கு வரும்போது 2-3 நாள் அங்கே தங்குவேனே தவிர மற்றபடி அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சார். இங்கேருந்து போகிறதா இருந்தால் அது என்னோட சொந்த வீட்டுக்காக தான் இருக்கணும். அதான் என்னோட ஆசை. அதுக்கு என்ன, அதை உன் சொந்த வீடாகவே நினச்சிக்கோ. இல்லை, உனக்கு அங்கே ஃப்ரீயாக தங்குறதுக்கு அப்ஜெக்ஷன் இருந்தால் எனக்கு ஒன்றும் இல்லை, வாடகை கொடு, நான் வாங்கிக்கிறேன். இந்த வீடு எனக்கு ராசியான வீடு சார். சரி, ராசிங்கிற உங்கள் அம்மாவோ ரிலேட்டிவ்ஸோ வேணா இங்கே தங்கிக்கட்டும். என்ன? நான் அம்மா கிட்ட கேட்டு சொல்கிறேன் சார். Hey, come on.
சரிங்க. சார் இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. பியூட்டிஃபுல். இது சாதாரண பெயிண்டிங்ஸ் இல்ல, வெரி எக்ஸ்பென்சிவ். கீழே ஒரு பெட்ரூம் தான் இருக்கு, மாஸ்டர் பெட்ரூம் மேல. கேட்ச். இந்த பக்கம் 2 பெட்ரூம் இருக்கு. தட்ஸ் மை ஆஃபீஸ். தங்கறதுக்கு தான் ஆள் இல்லை. சுமிதா, இதுதான் மாஸ்டர் பெட்ரூம். அப்புறம் நாளைக்கு ஈவினிங் ஃப்ளைட்டுக்கு நான் பாம்பே போகிறேன். வர்றதுக்கு 2 நாள் ஆகும். உனக்கு எதாவது தேவைப்பட்டா எனக்கு கூப்பிடு. திஸ் இஸ் மை கார்டு. எனக்கு உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு தோணுது. என்ன சார்? நீ உன் கேரியரில் இப்படியே இருந்தால் போதுமா? சரி, யூ நீட் டு கான்சென்ட்ரேட். சரி, நான் பாம்பேலேருந்து வந்ததும் நம்ம மீடியா எல்லாரையும் கூப்பிட்டு நல்ல ஒரு கவரேஜ் ஆர்கனைஸ் பண்ணிடலாம். ஓகே? குட். இது அடுத்த சாங்ல பாத்துக்கலாம். சுமிதா, ரெடியா? ரெடி சார். தாமர பூங்கைகளால் துகிலுரிக்கும் கண்மணி தாவியே மெய் தொட மோகம் சொக்குதே. தாமர பூங்கைகளால் துகிலுரிக்கும் கண்மணி தாவியே மெய் தொட மோகம் சொக்குதே. தலைவன் தாலிக்கு ஏங்கிடும் பெண்மை தொட்டில் போடும் நீ தொட்டாலே. நான் சிங்காரி பட்டா இல்லாம தொட்டணைப்பேன். எந்திகம் கொண்டாட பொங்காதடா போக்கிரி. தாமர பூங்கைகளால் துகிலுரிக்கும் கண்மணி தாவியே மெய் தொட மோகம் சொக்குதே. சேத்துல பூத்த மொட்டு வாசமே சுண்டுதே வண்டாடத்தா. சொன்னது கேட்டாலே நாடுது பெண்மை மகரந்த சேர்க்கையில் மயக்காது என்னை. அத்தோரம் வந்து நின்னாலே நீராடி என்னை கொன்னாளே. கண்ணால நாசைப்பட்டாலே கள்ளச்சி தூக்கம் கிட்டாலே. நெஞ்சோடு கொஞ்சிடத்தான் நெருங்கி வந்தேனே. தாமர பூங்கைகளால் துகிலுரிக்கும் கண்மணி தாவியே மெய் தொட மோகம் சொக்குதே. தந்தா கொண்டாட்டந்தா சேலைக்குள் நான் வந்தா கரகாட்டந்தா. ஆசைய தூண்டாதே அவசரம் வேண்டாம். திருமணமே போது நாள் பார்த்து சொல்லு. 7 ஜென்மம் கொண்டாலும் என் காதல் உன்னை விடாது. ஊரை நீ கூட்டி வந்தாலும் வீணாகும் ஆசை மச்சானே. நெஞ்சோடு தவில் கொட்டும் ஓசை கேட்டேனே. தாமர பூங்கைகளால் துகிலுரிக்கும் கண்மணி
சிட்டா நான் சிங்காரி பட்டா இல்லாம தொட்டனே பே எந்தேகம் கொண்டாட பொங்காதடா போக்கிரி சிட்டா நான் சிங்காரி பட்டா இல்லாம தொட்டனே பே எந்தேகம் கொண்டாட பொங்காதடா போக்கிரி விஜி அந்த கிளாரை கொஞ்சம் கட் பண்ணு. என்ன இது? மேடம் என்ன இது? என் சைஸா இது? போ. என்னம்மா இது? மேடம் கோ. சார் ரெடி சார். ஆர்டிஸ்ட் கூப்பிடு. சரி சார். என்னம்மா இது? வாஷ் பண்ணறியா? எத்தனை வாட்டி? என்ன ஷார்ட் போ. மேடம் ஷார்ட் மாப்பா நீ போய் தண்ணி கொண்டு வா. நேத்து நைட் எடுத்த சீனோட கண்டினியூஷன் தான் இது. உன்னோட பிரதரை சுமிதா லவ் பண்றது உனக்கு பிடிக்கல. ஆத்திரத்தை அடக்க முடியாம நீங்க வந்து கலாட்டா பண்ற. ஓகே. நீ அவளை அவமானப்படுத்தும் போது அவ உன் கண்ணத்துல அடிப்பா. புரிஞ்சுதா? மூர்த்தி சார் அபர்ணா மேடத்துக்கு சீக்கிரம் டயலாக் சொல்லி கொடு. எஸ் சார். சார் சார் இந்த சீன்ல இந்த மாதிரி வேணுமா? ஏன் என்னாச்சு? அது இந்த சீன்ல நான் நடிச்சா என்னோட இமேஜ் போயிடும் சார். இமேஜ் போயிடுமா? அது எப்படி? ஒரு சீனியர் ஆர்டிஸ்டான என்ன புதுசா வந்த ஒரு நடிகை அடிச்சா அது என்னோட ஃபேன்ஸ்க்கு பிடிக்காது சார். என்ன ஃபேன்ஸ்க்கு பிடிக்காதா? என்ன அபர்ணா சொல்ற? இது நடிப்பு தான். ஒரு ஆர்டிஸ்ட் நடிக்க வந்தா அந்த கேரக்டர் டிமாண்ட் பண்ற மாதிரி தான் நடிக்கணும். அதானே ஒரு ஆர்டிஸ்டுக்கு அழகு. சார் சொன்னது சரிதான். ஆனா this is my personal request. Please avoid the scene, sir. உனக்காக நான் என்னோட கதையை மாத்த முடியுமா அபர்ணா? சரி என்னதான் உன் பிரச்சனை? Sir, she was my servant maid. It's quite disgusting to get a slap from her. Sir. Whether she was my boss or I was her servant, when she comes for acting, it's her duty to cooperate with her co-star. இவ்வளவு சீனியரா இருக்கிற நீ இந்த மாதிரி எல்லாம் பேசுறது ரொம்ப தப்பு. இங்க உன்னை அடிக்கிறது சுமிதா இல்ல, இந்த படத்தோட கேரக்டர் தான். Sir, please. அதெல்லாம் முடியாது அபர்ணா. டைமை வேஸ்ட் பண்ணாம சீக்கிரமா ரெடி ஆகு. இல்லனா நடிகர் சங்கத்துல நான் உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். மூர்த்தி சார் டயலாக் சொல்லி கொடுவா. சரி சார். ரெடி? ரெடி சார். ஆல் ரைட். ஸ்டார்ட் கேமரா. ரோலிங். 13/1 டேக் 1 ஆக்ஷன். சி. என் தம்பியை காதலிக்க உனக்கு என்ன தகுதி இருக்கு? உன்னை போல நடத்த கட்ட ஒரு தேப் கல்யாணம் பண்ண என் உயிர் இருக்கிற வரை நான் சம்மதிக்க மாட்டேன். வெளியில போடி நாயே. ரெடி. குட். லைட்ஸ் ஆஃப். ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஃபாரின் வைன் பாம்பேல என் ஃப்ரெண்ட் கிஃப்டாக கொடுத்தான். வா. ஐயோ எனக்கு வேணாம் சார். ஏய் இதில் ஆல்கஹால் கண்டென்ட் ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லை, தினமும் கொஞ்சம் வைன் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லதான். கொஞ்சோண்டு சாப்பிடு. வேண்டாம். டேஸ்ட் பிடிக்கலன்னா விட்டுரு, கொஞ்சம் சாப்பிடு. நோ வேண்டாம் சார். ப்ளீஸ். கொஞ்சம்.
Try it. Hey, Smita. Hey. Mario. ஹை, இது கிரேப் ஜூஸ் மாதிரி தான் இருக்கு சார். குடு. இன்னும் கொஞ்சம். கொஞ்சோண்டு. இந்தா. Cheers. Sumi. வைன பாட்டம்ஸை படிக்கிற ஒரே ஆள் நீ தான். என்ன என்னமோ வேணான்னு சொன்னியே, இப்போ நல்லா என்ஜாய் பண்ற? ஓகே. வாட்ச் இட். Hey. ஒரே மயக்கம் வர மாதிரி தோணுது சார். Just enjoy the feeling. சார் நான் கொஞ்ச நேரம் போய் படுக்க போறேன். நான் ஃபிளாட் ஆயிடுவோம் போல இருக்கு.
குட் மார்னிங். குட் மார்னிங் சார். என்ன சுமி, சரியா தூங்கலையா? அதெல்லாம் இல்லை சார், நிம்மதியாக தூங்கினேன். நான் காஃபி கொண்டு வரேன். சுமிதா, many happy returns of the day. தேங்க்யூ சார். என்னோட பர்த்டே எப்படி உங்களுக்கு தெரியும்? ஒரு அழகான ஸ்டாரோட பர்த்டே அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியுமா? திறந்து பாரு. டைமண்ட் நெக்லஸ். இதுதான் என் லைஃப்ல எனக்கு கிடைச்ச மோஸ்ட் வேல்யூபிள் கிஃப்ட். ரொம்ப தேங்க்ஸ் சார். நோ சுமிதா, நீ இப்படி என்ன சார்னு கூப்பிட்டது எனக்கு பிடிக்கல. ஜஸ்ட் கால் மீ ஆர்கே. சுமிதா, நீ எனக்கு கிடைச்சது என்னோட அதிர்ஷ்டம். எனக்கு இது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள். இன்னும் சொல்ல போனா இந்த நிமிஷத்துலேருந்து என் வாழ்க்கையில் நீ ஒரு பாகம். அது மட்டும் இல்லை, என் பிஸ்னஸ்லேயும் நீ எனக்கு ஈக்குவல் பார்ட்னர். ராம்குமார் சுமிதாவோட வாழ்க்கையில் வந்ததோட அவளோட ஸ்டேட்டஸ் ஒரேடியாக உயர்ந்து போச்சு. பாம்பேல ஆர்கேட இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு ஹிந்தி ஃபிலிம்லும் அவளை அபிநயிச்சு. அதோட இந்தியாவில் இருக்கிற ஒருபாடு பிரபல நடிகைகளில் ஒரு ஆளாயிட்டு சுமிதா மாறியிருந்தோம். இது கலக்கும் சார், மெகா ஹிட் தான். நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் ஸ்டாம்ப் பேப்பர்ல சைனை போட்டு சத்தியம் பண்ணி தரேன். அதுக்கு சார் இன்னும் முழு கதையை சொல்லலையா அண்ணாச்சி? மீதி கதையும் கேளுங்க. அப்போ இது சாம்பிள் பீஸ் தானு சொல்றீங்க? இந்த ட்ரெய்லரை கேட்டு நான் ஹாட் ஆயிட்டேன். மொத்த படத்தையும் ஜனங்க தியேட்டர்ல பார்த்தாங்கன்னா எப்படி இருக்கும்? சீக்கிரம் வாங்கடா. வர சுமிதா, மேம் குட் ஈவினிங். குட் ஈவினிங். நான் உங்க ஒரு படத்தை கூட மிஸ் பண்றது இல்ல. ஐ அம் a very big fan of yours. ஓ தேங்க் யூ. நீங்க எங்க இருந்து வரீங்க? நாங்க கோயம்புத்தூர் ஸ்ரீ விநாயகா காலேஜ்ல MBA படிச்சிட்டு இருக்கோம். ஆஹா. நான் ஓபனா சொல்றேன் மேடம், உங்களை நேர்ல பார்க்கிறது என்னோட மிகப்பெரிய ட்ரீம். This is really a memorable day for me in my life. மேடம், Really? autograph please. Yeah, sure. மேம் பென். Thank you மேம். It's okay. Can you write on my heart please? இதயத்துல எழுதுறது தான் அழியாம இருக்கும். Okay. I'm really lucky. யாரை ஏமாத்துற நீ? மெட்ராஸ் போறதுல இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டுற? சுமிதாவை பார்க்க தானே? டேய், மெட்ராஸ் போறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது யாராவது ட்ரீம் கேர்ளை பார்க்காம வருவாங்களாடா சொல்லு. அதுக்கு அவங்க செக்யூரிட்டி ஒன்று உள்ள விட்டா தானடா. அதெல்லாம் இந்த ராகுல் ராமுக்கு ஜுஜுபி மாட்டாடா. அப்போ மத்ததெல்லாம் போயிட்டு வந்து பேசலாம். ஓகே ஓகே. All the best. Happy journey. Hey, thanks மச்சி.
யாரு? I'm Rahul. மேடம் மறந்துட்டீங்களோ? ஊட்டி ஷூட்டிங் ஸ்பாட் ஆட்டோகிராஃப் ஞாபகம் வரலையா? Oh, yeah, I remember. What are you doing here? இங்க எதுக்கு வந்திருக்க? நான் அமெரிக்கன் கான்சுலேட்ல ஒரு இன்டர்வியூக்காக வந்தேன். ஓ மேடம் இங்கே தங்கி இருக்கீங்க? ஆமா. நான் இங்க வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. இல்ல அது this is my home. இது ராம்குமார் சாரோட வீடு தானே? Yes. He's my dad. வா ராகுல். உட்காரு. ஆக்சுவலா டாடி இந்த பங்களா உங்களுக்கு ரெண்டுக்கு விட்டது எனக்கு தெரியவே தெரியாது. நான் இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 2 வீக்ஸ் தான் ஆயிருக்கும். அதனால என்ன, மேடம் இங்க தங்கி இருக்கிறது பப்ளிக்கு தெரிஞ்சா ராம்குமார் பங்களா பயங்கர ஃபேமஸ் ஆயிடும். யா ஐ நோ. ராகுல் நீ உட்காரு, நான் இப்போ வந்துடுறேன். ஓகே. நீ எப்படா வந்த? I came early morning. நான் இந்த பங்களாவை நடிகை சுமிதாவுக்கு ரெண்ட்டுக்கு கொடுத்துருக்கேன். நான் ஆஃபிஷியல் இங்கே வரும்போது 2-3 நாள் தானே இங்கே தங்குவேன். அதான் நல்லா இருக்கியா? டாடி. சுமிதா வீட்டில் இல்லையா? இருக்காங்க, இப்போதான் எதுக்கும் மாடிக்கு போனாங்க. இதோ வந்துட்டாங்க. Hi, Smita. This is my son, Rahul. அறிமுகப்படுத்திக்கிட்டோம். ஓ, அமெரிக்கன் கான்சுலேட்டில் இவனுக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு. ஹையர் ஸ்டடீஸ்க்காக அமெரிக்காவுக்கு போகிறது தான் அவனோட ஆம்பிஷன். இன்னைக்கு ஷூட்டிங் இல்லையா? எனக்கு ஷூட் இருந்தா ஃபோன் வரும். நான் இங்கே சென்ட்ரல் எக்ஸைஸ் வரைக்கும் வந்தேன். வீட்டில் ஏசி ஒர்க் பண்ணலன்னு சொன்னாங்க. நான் மெக்கானிக் வர சொல்லியிருந்தேனே. அவர் நாளைக்கு திரும்ப வரேன்னு சொன்னார். கேஸ் லைனில் ஏதோ லீக் இருக்குன்னு சொல்லிட்டு போனார். ஓ ஓகே ஓகே. ராகுல், நாம ஹோட்டல் போகலாமா? இப்போ நான் வாடா வா.
எக்ஸாமுக்கு முன்னாடி ஸ்டடி லீவ் இருந்தோம், நீ ஏன் வீட்டுக்கு போல? அது வீட்டில் உட்காந்துட்டு ப்ராஜெக்ட்லாம் ஒழுங்காக பண்ண முடியாது டாடி, அதனால தான். இன்டர்வியூ காலையில் தானே, முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டு அம்மா கூட 2 நாள் தங்கிட்டு அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் போ. எஸ் கமன். எக்ஸ்கியூஸ் மீ சார். ம் சார் யோர் டிக்கெட். கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம் சார். இந்தா 7:40க்கு ட்ரெயின். நீ கிளம்பும்போது ரூமை பூட்டிட்டு கீயை கவுண்டரில் கொடுத்துட்டு போயிடு. 8:30 மணி ஃப்ளைட்டுக்கு நான் பாம்பே போகணும். எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு வேலை இருக்குது. இன்னைக்கு நான் இங்கே போக போகிறதில்ல. ஐ வாண்ட் டு மீட் மை சுமிதா. டே கிரண், நான் தான்டா ராகுல். டேய், நான் இன்னைக்கு என் சுமிதாவை பார்த்துட்டா மச்சி. அதை விட ஒரு பெரிய மேட்டர் தெரியணுமாடா உனக்கு? ஹேய், சுமிதா இப்போ எங்க பங்களாக்கு தாண்டா வாடகைக்கு வந்திருக்கா. ரியலிடா? நோ, நான் இப்போதைக்கு வரப்போறது இல்ல. சுமிதாவோட சேர்ந்து அட்லீஸ்ட் ஒரு படத்துலயாவது ஜோடியா நடிச்சிட்டு தான் நான் திரும்பி வருவேன். ஏய், நம்ம கேங்ல இருக்க எல்லார்கிட்டையும் நீ சொல்லிடு. அப்போ நாளைக்கு சுமிதாவை பார்த்துட்டு மறுபடியும் நான் உனக்கு கால் பண்றேன். ஓகே? சுமிதா, என்னாச்சு? பாம்பே போகலையா? ஏர்போர்ட் தான் போயிட்டுருக்கேன். ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போதான் வந்தேன். என்ன? நமக்குள்ள இருக்கிற உறவு எக்காரணத்தை கொண்டு ராகுலுக்கு தெரியக்கூடாது. அவனுக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது. நீ ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க? உங்களுக்கு இவ்வளோ பெரிய பையன் இருக்கிற விஷயத்த என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம். ஓ, அதான் விஷயமா? எனக்கு ஒரு பையன் இருக்கிறதா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. சின்னவனாக இருந்தாலும் பெரியவனாக இருந்தாலும் மகன் தானே. நான் உன்கிட்ட இந்த எதையுமே மறைக்கலையே. ஹே சுமிதா, don't take it seriously. Cheer up. Please. சரி, நான் போயிட்டு வரேன். குட் மார்னிங். ராகுல், நீ இன்னும் போகலையா? இல்ல, இன்னைக்கு இன்னொரு இன்டர்வியூ இருக்கு. சாயந்தரம் ட்ரெயினுக்கு தான் நான் ஊருக்கு போறேன். சரி, இவ்வளோ காலையில இங்க எதுக்கு வந்திருக்க? அது மேடம், இல்லைன்னா வேணாம். இப்போத்துலேருந்து இந்த மாதிரி நான் உங்களை கூப்பிடுறதை நிறுத்த போறேன். என்னமோ மேடம்னு கூப்பிடும்போது ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் ஃபீல் ஆகுது. நான் சொல்றது சரியா தப்பா? சரி, நீ என்னை விட சின்னவன் தானே. வேணும்னா நீ என்ன அக்கான்னு கூப்பிடு. சாரி, ஐ கான் கால் யூ அக்கா. ஐ லைக் டு கால் யூ சுமிதா. என் மனசுல இருக்கிற ஆசையை சொல்றதுக்கு தான் நான் இப்ப இங்க வந்தேன். சுமிதா மனசு வச்சாதான் அது நடக்கும். என்ன? எனக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் வாங்கி தரணும். நடிக்கிறதுக்கா?
ஏன் சினிமாவில் நடிக்கிற அளவுக்கு எனக்கு கிளாமர் இல்லையா? கிளாமர் இருந்தாலும் ஆக்ட் பண்ண டேலண்ட் வேணும். தோடா இப்போ நடிக்க வரவங்க எல்லாரும் பூனா ஃபிலிம் இன்ஸ்டியூட் போய் நடிக்க கற்றுட்டு தான் வராங்களா? நான் ஒன்று சொல்லட்டுமா? உன்னோட ஹையர் ஸ்டடீஸ்லாம் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஆக்டிங்கில் இறங்க வேண்டாம். சினிமாவில் எப்போ வேணாலும் நடிக்கலாம். என்னோட ஆம்பிஷன் உங்களோட ஹீரோவை ஆக்ட் பண்ணணுங்கிறது தான். 7:40 புறப்பட வேண்டிய ட்ரெயினுக்கு 8 மணிக்கு நீ அங்கே போனேன்னா அந்த ட்ரெயின் உனக்காக காத்துட்டு இருக்குமா? அது இல்லை டாடி, நான் இங்கேருந்து கரெக்ட் டைமுக்கு தான் கிளம்புனேன். ஆனால் மவுண்ட் ரோட்டில் ஹெவி டிராஃபிக் ஜாமில் மாட்டிக்கிட்டேன். நான் ஸ்டேஷனுக்குள்ளே நுழைஞ்சதும் ட்ரெயின் ஜஸ்ட் மூவ் ஆயிடுச்சு. எக்ஸ்கியூஸ் சொல்லி நீ பழகிட்ட. எங்கேயாவது போகணுன்னு இருக்கும்போது கொஞ்சம் நேரத்துக்கு போனேன்னு இந்த ப்ராப்ளம் வந்திருக்காதுல்ல. முதல்ல டைமோட வேல்யூ தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்காதவனோட வாழ்க்கையை வேஸ்ட். அந்த டிக்கெட் வேஸ்ட் ஆயிடுச்சுல்ல. சரி இருக்கட்டும், நீ நாளைக்கே கிளம்புற. மார்னிங் ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் போடுறேன். அப்போ நீங்கள் வரலையா டாடி? இப்போ வரல, எனக்கு இங்கே கொஞ்சம் வேலை இருக்கு. அம்மா கிட்ட சொல்லு 2 நாள் ஆகும்னு. ஹலோ சுமிதா, நான் தான் ராகுல் பேசுகிறேன். என்ன ராகுல்? நான் என் ஊருக்கு போகிறேன். இப்போ ஏர்போர்ட்லேருந்து தான் பேசுகிறேன். நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் உங்களுக்கு நேரில் பார்த்து சொல்லணும்னு. பட் டாடி இருக்காரு, ஏர்போர்ட் வரைக்கும் என் கூடவே வந்துட்டாரு. நான் மறுபடியும் மெட்ராஸ்க்கு வருவேன். எதுக்கு? இன்னும் இன்டர்வியூ இருக்கா என்ன? ஏன் சும்மா வந்து உங்களை பார்க்கக்கூடாதா? அதில்ல ராகுல், நான் நெக்ஸ்ட் மந்த் எண்ட் வரைக்கும் இங்கே இருக்க மாட்டேன். அவுட்டோர் ஷூட்டிங் போகிறேன். அப்படியா? ராகுல் ஃபோன் வச்சிரியா? கெஸ்ட் வந்திருக்காங்க. ஓகே. யாரு? ராகுல், ஏர்போர்ட்ல இருந்து. அவன் எதுக்கு ஃபோன் பண்ணா? ராகுலுக்கு சினிமாவில் நடிக்கணுமா? நான் அவனுக்கு சான்ஸ் வாங்கி தரணுமா? இடியட், நீ சும்மா அவனை தூண்டி விடாத. அவன் ஏற்கனவே சினிமா பைத்தியமா இருக்கான். இன்னைக்கு பாஸ்கர் சார் கூப்பிட்டு இருந்தாரு. எதுக்கு? ஃப்ரைடே செகண்ட் ஷெட்யூல் ஆரம்பிக்க போறாங்களாம். அந்த ஆள் எனக்கு அட்வான்ஸ் கொடுத்ததோட சரி, இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் கொடுக்க சொல்லு, அப்புறம் பார்த்துக்கலாம். சரி. நான் பேங்க்குக்கு போகிறேன். செக்கோ டிடிஓ ஏதாவது கொண்டு வரேன். என்னடா நீ நேத்தே வரதா சொன்ன? வரணும் தான் நினைச்சேம்மா, ஆனால் ட்ரெயினை மிஸ் சரி, பண்ணிட்டேன். இன்டர்வியூ என்னாச்சு? இன்டர்வியூ முடிஞ்சிருச்சுமா, ஆனால் பேப்பர்ஸ் எல்லாம் ப்ராசஸ் ஆகி வரது கொஞ்சம் டைம் எடுக்குமா. சரி கொடு. டாடி ஏண்டா வரல? டாடி ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னார், வர்றதுக்கு 2 நாள் ஆகும். சரி, நீ குளிச்சுட்டு வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரிம்மா. Good evening, sir. ஆக்ட்ரஸ் சுமிதா. Room number 109. எப்படி போகணும்? Yeah, this way, sir. ஹலோ. ஹே ராகுல், நீ எப்படி இங்க? என் வீடு இங்கே தான் இருக்கு, ஜஸ்ட் 1 hour drive. ஓ சரி, உள்ள வா. தேங்க்ஸ். இங்கே ஷூட்டிங் வர விஷயம் என்கிட்ட சொல்லவே இல்லை. அன்னைக்கு நீ ஃபோன் பண்ணப்போ நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். Really? சரி உட்காரு, நான் இப்போ வந்துடுறேன். ஓகே.